வணக்கம். நம்மளோட இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம இந்திய வங்கி அப்புறம் நிதித்துறையில இப்போ என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமா, ரிசர்வ் வங்கியோட புது அறிவிப்புகள், சில முக்கியமான அரசாங்க திட்டங்கள், வங்கிகளோட செயல்பாடு, அப்புறம் சில ஒழுங்குமுறை நடவடிக்கைகள்னு எங்ககிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு இது எல்லாத்தையும் அலச போறோம். இதுல இருக்கிற முக்கியமான தகவல்களையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற சில பார்வைகளையும் தரது தான் எங்களோட நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல ரிசர்வ் வங்கி. அவங்க டிஜிட்டல் பக்கம் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? இந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, அதாவது ரூபாய். ஆமா, சிபிடிசி. அப்புறம் இந்த கிளைம் பண்ணாத டெபாசிட்ட கண்டுபிடிக்க ஒரு போர்ட்டல், UDGAM போர்ட்டல்னு சொல்றாங்க. ஆமா, UDGM. 100 days 100 payments ஒரு கேம்பெயின், அப்ளிகேஷன்ஸ்க்கு பிரவாஹா தளம்னு லிஸ்ட் பெருசா போகுது. நிச்சயமா, இது எல்லாமே இந்திய நிதித்துறைய நவீனமாக்குற முயற்சிகள். சேவைகளை இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு சேர்க்கவும் இது உதவுது. டெக்னாலஜி எப்படி எல்லாருக்கும் பயன்படுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட இருக்கு. என்னது? இந்த மணி ஆப், அதாவது மொபைல் எய்டட் நோட் ஐடென்டிஃபையர். பார்வை குறைபாடு இருக்கிறவங்க ரூபாய் நோட்டை கண்டுபிடிக்க இது உதவுது. ஓ, இது நல்ல விஷயமா இருக்கே. ஆமா, இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா பேங்கிங் செக்டாரோட செயல்பாடு, ஸ்திரத்தன்மை இதையெல்லாம் பார்க்கறதுக்கு உத்கர்ஷ் 2.0ன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. 2023-25 பொதுத்துறை வங்கிகளுக்குன்னு தனியா ஈஸ் 7.0 சீர்திருத்த திட்டமும் இருக்கு. சரி, இந்த டிஜிட்டல் விஷயங்கள்ல நடைமுறைக்கு ரொம்ப உதவியா தோன்ற ஒண்ணு இந்த ICCW, அதாவது கார்டே இல்லாம UPI வச்சு ADMல பணம் எடுக்கிறது. ஆமா, இன்டராபரபிள் கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ரால். பேங்க் ஆஃப் பரோடாவும் ஹிட்டாச்சி பேமெண்ட் சர்வீசஸும் இதை கொண்டு வந்திருக்காங்க. 10,000 ரூபாய் வரை எடுக்கலாம்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு? இது ரொம்ப வசதியான ஒண்ணு. ஏன்னா இப்ப எல்லாருமே UPI நிறைய யூஸ் பண்றாங்க இல்லையா? ஆமா, ரொம்பவே பரவலா இருக்கு. சோ கார்டு தேவையில்லை, UPI ஆப் இருந்தா போதும். இப்போதைக்கு BOB ஹிட்டாச்சி ஆரம்பிச்சிருந்தாலும் இது பரவலாகும்போது மத்த வங்கிகளும் கண்டிப்பா கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி புதுமைகளை என்கரேஜ் பண்ணதான் ரிசர்வ் பேங்க் ஹார்பிஞ்சர் மாதிரி ஹேக்கத்தான் நடத்துறாங்க. 2021ல இன்னோவேஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அதோட தீம். ஓஹோ. G20 கூட சேர்ந்து டெக் ஸ்பிரிண்ட் 2023யும் நடத்துனாங்க. அப்புறம் நிதி சேவை எந்த அளவுக்கு மக்களை போய் சேர்ந்திருக்குன்னு பார்க்க ஆண்டார் திருஷ்டின்னு ஒரு டேஷ்போர்டும் இருக்கு. இதெல்லாம் சேவைகளை சிம்பிளாக்கவும் பாதுகாப்பாக்கவும் செய்யற முயற்சிகள். பாதுகாப்புன்னு நீங்க சொல்லும்போதுதான் RBIயோட இன்னொரு முக்கியமான அறிவிப்பு ஞாபகம் வருது. அக்டோபர் 31, 2025க்குள்ள எல்லா வங்கிகளும் அவங்க வெப்சைட்டோட அட்ரஸ .bank.inன்னு மாத்தணும்னு சொல்லிருக்காங்க. இது ஏன் இவ்வளவு முக்கியம்? முக்கியமான கேள்வி. இப்ப டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. அதே சமயம் ஆன்லைன் மோசடிகளும் அதிகமாகுது. ஆமா, ஃபிஷிங் சைட்ஸ் பத்தி நிறைய கேள்விப்படுறோம். அதேதான், போலியான வங்கி வெப்சைட்டை உருவாக்கி நம்மளோட தகவல்களை திருடுறது. இந்த .bank.in அப்படிங்கிற டொமைன் அதிகாரப்பூர்வமான வங்கி வெப்சைட்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்போ நாம ஒரு பேங்க் வெப்சைட்க்கு போனா அட்ரஸ்ல .bank.in இருந்தா அது ஒரிஜினல்னு நம்பலாம். ஓ, இது ஒரு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி மாதிரி. கரெக்ட், ஒரு பாதுகாப்பு அடுக்கு மாதிரி. இந்த மாற்றத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஹைதராபாத்ல இருக்கிற IDRBT, அதாவது வங்கி தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வங்கிகளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி. வங்கிகள் அவங்க sayog@idbrt.ac.inல காண்டாக்ட் பண்ணலாம். இதே மாதிரி வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுக்கு NBFCகளுக்கு .fin.in அப்படின்னு ஒரு டொமைன் கொண்டு வரவும் பிளான் இருக்கு. இது மொத்த சிஸ்டத்தோட டிஜிட்டல் பாதுகாப்பை அதிகப்படுத்தும். நல்ல முயற்சி. சரி, இப்போ நாம அரசாங்கத்தோட சில முக்கிய திட்டங்களை பார்க்கலாம். குறிப்பா கல்வி, சேமிப்பு சம்பந்தமா. பிரதான மந்திரி வித்யா லக்ஷ்மி யோஜனா, இது எப்படி மாணவர்களுக்கு உதவுது? இது ஹையர் எஜுகேஷனுக்கு போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப உதவியான திட்டம். நாட்டில் இருக்கிற டாப் 860 கல்வி நிறுவனங்கள்ல QHEIs படிக்கிற மாணவர்கள் எந்த கொலாட்ரலோ கேரண்டரோ இல்லாம எஜுகேஷன் லோன் வாங்க இது ஹெல்ப் பண்ணுது. அதாவது சொத்து பிணையமோ ஆள் ஜாமீனோ தேவையில்லை. அப்ப வங்கிகள் எப்படி கடன் கொடுப்பாங்க? அதுக்குதான் 7.5 லட்சம் ரூபாய் வரைக்குமான கடனுக்கு 75% கடன் உத்தரவாதத்தை அரசாங்கமே ஏத்துக்குது. அதனால வங்கிகளும் தைரியமா கடன் கொடுக்கறாங்க. இது மாணவர்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். வட்டி சலுகை எதுவும் உண்டா இதுல? இருக்கு. குறிப்பா பொருளாதாரத்துல பின்தங்கிய குடும்பங்களுக்கு இன்னும் உதவியா இருக்கு.
வருஷ வருமானம் 4.5 லட்சம் ரூபாய்க்கும் கம்மியா இருக்கிற குடும்பத்து மாணவர்களுக்கு வட்டியே கிடையாது, இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் உண்டு. ஓ, முழு வட்டி தள்ளுபடியா? ஆமா, அதே மாதிரி 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் இருக்கிற குடும்பத்து மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குற கடனுக்கு 3% வட்டி மானியம் கிடைக்கும். 15 வருஷம் வரைக்கும் திருப்பி செலுத்த டைம் இருக்கு. படிப்பு முடிஞ்சு 1 வருஷத்துக்கு வட்டி கட்ட வேண்டாங்கிற மொரட்டோரியம் பீரியடும் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அதுவும் இருக்கு. வருஷத்துக்கு 1 லட்சம் மாணவர்கள், குறிப்பா மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதுல பயனடைறாங்கன்னு சொல்றாங்க. இது கல்விக்கு நல்ல பூஸ்ட். அடுத்து பெண் குழந்தைகளுக்கான ஒரு பாப்புலர் சேவிங் ஸ்கீம், சுகன்யா சம்ருதி திட்டம். அதோட முக்கிய அம்சங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்த முடியுமா? ஓ, சுகன்யா சம்ருதி. இது பெண் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக, குறிப்பா அவங்க படிப்பு, கல்யாணம் இதுக்காக பெட்ரோல் சேமிக்கிறத ஊக்குவிக்கிற திட்டம். ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல மினிமம் 250 ரூபாயில இருந்து மேக்சிமம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கலாம். 10 வயசுக்குள்ள இருக்கிற பெண் குழந்தையோட பேர்ல போஸ்ட் ஆபீஸ்லயோ அல்லது பேங்க்லயோ அக்கவுண்ட் ஆரம்பிக்கலாம். இதுல பணம் எடுக்கிறதுக்கு என்ன ரூல்ஸ்? அதுக்கும் சில வசதிகள் இருக்கு. குழந்தைக்கு 18 வயசானதும் ஹையர் ஸ்டடீஸ்க்காக அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்துல 50% வரைக்கும் எடுக்கு. 21 வயசுல அக்கவுண்ட் மெச்சூர் ஆயிரும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் டாக்ஸ் பெனிஃபிட். இதுல போடுற பணத்துக்கு செக்ஷன் 80C கீழ வரி விலக்கு இருக்கு. ஓஹோ. அதே மாதிரி வட்டி மூலமா வர்ற வருமானத்துக்கும் மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கும் செக்ஷன் 10 கீழ வரி கிடையாது, டாக்ஸ் ஃப்ரீ. இப்போதைய வட்டி விகிதம் வருஷத்துக்கு 8.2%. நல்ல ரிட்டர்ன் தரக்கூடிய திட்டம். அது ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சாமே. அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு? அடேங்கப்பா, அதோட தாக்கம் மிக மிக அதிகம் தான் சொல்லணும். முன்னெல்லாம் சின்ன சின்ன தொழில் பண்றவங்க, கடை வச்சிருக்கிறவங்க பேங்க்ல லோன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆமா, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அந்த நிலைமையை மாத்தி அவங்களுக்கு ஈஸியா கடன் கிடைக்க இந்த திட்டம் பெரிய அளவுல உதவி இருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சுமார் 52 கோடி லோன் கொடுத்திருக்காங்க. 52 கோடியா? நம்பவே முடியலையே. ஆமா, இதன் மூலமா கொடுத்த மொத்த தொகை எவ்வளவு தெரியுமா? 33.65 லட்சம் கோடி ரூபாய். வாவ், 33 லட்சம் கோடிக்கு மேலையா? 2015-16ல வெறும் 1.5 லட்சம் கோடி தான் இருந்ததாம். இது கிட்டத்தட்ட 2300% வளர்ச்சியாச்சே. ஆமா, இந்த வளர்ச்சி ரொம்ப அதிகம். இதுல 3 கேட்டகரி இருக்கு. சிசு, அதாவது 50,000 ரூபாய் வரைக்கும். கிஷோர் 50,001 இருந்து 5 லட்சம் வரைக்கும். தருண் 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும். இதுல எந்த கேட்டகரி லோன் அதிகமா போயிருக்கு? லோன் எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா சிசு தான் அதிகம், கிட்டத்தட்ட 78%. ஆனா கொடுத்த மொத்த தொகையில கிஷோர் கேட்டகரி 40% தான் டாப்ல இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடன் வாங்கினவங்கள 70%க்கு மேல பெண்கள், அப்புறம் SC ST OBC பிரிவினர். இது வெறும் நிதி உதவி மட்டும் இல்ல, சமூக நீதியையும் முன்னெடுக்குது. நல்லது. இது கூடவே MSME-க்கான கடன் உத்தரவாத ஃபண்டோட லிமிட்டையும், CGTMSE லிமிட்டையும் 5 கோடியிலிருந்து 10 கோடியா ஏத்திருக்காங்க. இதுவும் அவங்களுக்கு ஒரு பலம். இந்த முத்ரா திட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓவராலா இந்திய வங்கிகளோட ஹெல்த் எப்படி இருக்கு? RBIயோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் FSR படி பேங்க்ஸோட மொத்த வாராக்கடன், அதாவது கிராஸ் NPA, மார்ச் 2025ல 2.3% குறையும்னு சொல்லிருக்காங்க. இது பல வருஷத்துல இல்லாத அளவுக்கு கம்மியாமே. இது எப்படி சாத்தியமாச்சு? இது ஒரே நாள்ல நடந்தது இல்ல. இதுக்கு பின்னாடி நிறைய நடவடிக்கைகள் இருக்கு. முக்கியமா RBI கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுன ஆசெட் குவாலிட்டி ரிவ்யூ, அதாவது AQR. சொத்து தர மதிப்பாய்வு. ஆமா, அது மூலமா பேங்க்ஸ் அவங்க கணக்குல மறைச்சு வச்சிருந்த NPA-வை எல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டிய கட்டாயம் உருவாச்சு. அதுக்கப்புறம் அந்த வாராக்கடன்களை வசூலிக்கிறதுக்கு இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்டி கோட் சட்டம், IBC சட்டம் 2016 மாதிரி நிறைய நடவடிக்கைகள் எடுத்தாங்க. இதோட மொத்த விளைவு தான் இந்த NPA குறைஞ்சதுக்கு காரணம். அப்போ இனிமே பேங்க் NPA பத்தி கவலைப்பட தேவையில்லையா? சொல்லிருக்காங்க. ஓ, அப்படியா? பொருளாதார சூழல் மாறும்போது இதுவும் மாறலாம். இன்னும் பாத்தீங்கன்னா விவசாயத் துறையில NPA 6.1% இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஆனா பர்சனல் லோன்ல 1.2% ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா கிரெடிட் கார்டு NPA மட்டும் பொதுத்துறை வங்கிகள்ல 14.3% ரொம்ப அதிகமா இருக்கு. பிரைவேட் பேங்க்ஸ்ல 2.1 கம்மியா இருக்கு. இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். வாராக்கடன் குறைஞ்சது சரி, ஆனா பொதுத்துறை வங்கிகளோட லாபம் எப்படி இருக்கு? போன நிதியாண்டுல FY25ல 1.78 லட்சம் கோடி ரூபாய் லாபம் பார்த்திருக்காங்களாமே. இது ரெக்கார்ட் பிரேக்கிங்னு சொல்றாங்க. போன வருஷத்தை விட 26% அதிகம். ஆமா, இது பொதுத்துறை வங்கிகள் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான மைல்கல். யோசிச்சு பாருங்க, FY18ல இதே பேங்க்ஸ் மொத்தமா 85,390 கோடி ரூபாய் நஷ்டத்துல இருந்துச்சு. அடேங்கப்பா,
நஷ்டத்திலிருந்து இவ்ளோ பெரிய லாபத்துக்கா? ஆமா, அந்த நிலைமையிலிருந்து இப்போ இவ்வளவு லாபங்கிறது பெரிய மாற்றம். இதுக்கு அரசாங்கம் கொண்டு வந்த 4R ஸ்ட்ராட்டஜி முக்கிய காரணம்னு சொல்றாங்க. 4R அது என்ன? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சொல்றேன். அது 1 ரெகக்னைசிங் என்பிஎஸ், அதாவது வாராக்கடன்களை முதல்ல சரியா அடையாளம் கண்டு கணக்குல காட்டுறது, பிரச்சனையை ஒத்துக்கிறது. 2 ரெசல்யூஷன் அண்ட் ரெக்கவரி, அந்த என்பிஏக்களுக்கு தீர்வு காணுறது, ஐபிசி மாதிரி சட்டங்களை வச்சு பணத்தை மீட்கிறது. 3 ரீகேபிட்டலைசேஷன், வங்கிகளுக்கு தேவையான மூலதனத்தை அரசாங்கமே கொடுத்தது. 2017-21 சுமார் 3.1 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்தாங்க. இது வங்கிகளோட நிதிநிலையை பலப்படுத்துச்சு. 4 ரிஃபார்ம்ஸ், கடைசியா நிர்வாகத்திலையும் சர்வீஸ்லையும் சீர்திருத்தங்கள். இதுக்கு தான் ஈஸ், என்ஹான்ஸ்ட் ஆக்சஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸலன்ஸ் மாதிரி திட்டங்கள் வந்துச்சு. ஓ, இந்த 4 தான் காரணமா? ஆமா, இந்த ஒட்டுமொத்த முயற்சியோட பலன்தான் இந்த லாபம். இதுல எஸ்பிஐ மட்டும் தனியா 70,901 கோடி லாபம் ஈட்டியிருக்கு. மொத்த லாபத்துல 40% மேல. பெரிய பங்கு. ஆமா, ஆனா லாப வளர்ச்சி விகிதத்துல பாத்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் பிஎன்பி தான் டாப். 102% வளர்ச்சி, 16,630 கோடி லாபம். இது பொதுத்துறை வங்கிகள் மறுபடியும் ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்கிறத காட்டுது. இது கேட்கவே நல்லா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் சில பேங்க்ஸ் மேலயும் என்பிஎஃப்சிகள் மேலயும் ஆர்பிஐயும் மத்த அமைப்புகளும் ஃபைன் போட்டதா நியூஸ் வந்துச்சே. ஆமா, அதுவும் நடந்தது. நிதி அமைப்பு ஸ்திரமா வச்சிருக்கிறதும் ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்றதும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா, அதை உறுதி செய்யத்தான் ஆர்பிஐ, எஃப்ஐயுஐஎன்டி, ஐஆர்டிஐ மாதிரி அமைப்புகள் தொடர்ந்து மானிட்டர் பண்றாங்க. அதுல சில குறைபாடுகள் கண்டுபிடிச்சா நடவடிக்கை எடுப்பாங்க. உதாரணமா எஃப்ஐயுஐஎன்டி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 37 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டாங்க. எதுக்காக? சந்தேகத்துக்குரிய பரிவர்த்தனை அறிக்கைகள், அதாவது சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ஸ், எஸ்டிஆர்ஸ் சமர்ப்பிக்கிறதுல சில குளறுபடிகள் இருந்திருக்கு 2011-14 காலகட்டத்துல. அதுக்காக ஓகே, ஆர்பிஐ என்ன நடவடிக்கை எடுத்தது? ஆர்பிஐயும் சில வங்கிகள் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கேவைசி விதிகளை சரியா ஃபாலோ பண்ணாததுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 6 லட்சமும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் 75 லட்சமும் ஃபைன். கடன் கொடுக்கறதுல சில விதிமீறல்களுக்கு கோட்டக் மஹிந்திரா பேங்க் 4 லட்சமும், கஸ்டமர் சர்வீஸ்ல குறைபாடுகளுக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் 6 லட்சம் ஃபைன் போட்டாங்க. இவ்வளவுதானா? இல்ல இன்னும் இருக்கா? இன்னும் இருக்கு. இந்தியன் பேங்க்குக்கு வட்டி விகிதங்கள், கிசான் கிரெடிட் கார்டு, எம்எஸ்எம்இ கடன் விதிமுறைகள்ல மீறல்களுக்கு 1.61 கோடி ரூபாய் ஃபைன். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு என்பிஎஃப்சி மற்றும் கேஒய்சி விதிகளை மீறினதுக்கு 71.30 லட்சம். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு ஐஓபி, விவசாயம், எம்எஸ்எம்இக்கு பிணையமில்லா கடன் விதிமுறைகளை மீறினதுக்கு 63.60 லட்சம் அபராதம். ஓ, காப்பீட்டுத் துறையில கூட ஏதோ அபராதம் போட்டதா படிச்சேனே. ஆமா, ஐஆர்டிஐ ஃப்ளிப்கார்ட்டுக்கு ஆன்லைன் இன்சூரன்ஸ் விற்கிறதுல சில விதிமீறல்களுக்கு 1.06 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. இவ்ளோ அபராதங்களா? இது கஸ்டமர்ஸ் எப்படி பாதிக்கும்? அதுதான் முக்கியமான கேள்வி. ஆர்பிஐ இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபைன் எல்லாமே ஒழுங்குமுறை இணக்க குலைபாடுகளுக்காக, ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ் டெஃபிஷியன்சிஸ்க்காக போடப்பட்டது. அதாவது வங்கிகள் சில ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்ணல, அதுக்காக தான் இந்த ஃபைன். இது அதாவது கஸ்டமர் செஞ்ச டிரான்சாக்ஷனையோ பேங்கோட நாம செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தத்தையோ எந்த விதத்திலையும் பாதிக்காதுன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. சரி, அது ஒரு நிம்மதி. ஆமா, இது கூடவே பண மோசடி தடுப்பு சட்டம் PMLA 2002 இன்னும் ஸ்ட்ராங்காக்க ஆர்பிஐயும் எஃப்ஐயுஐஎன்டியும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இது தகவல் பரிமாற்றத்தையும் சட்ட அமலாக்கத்தையும் இன்னும் வலுப்படுத்தும். ஓகே, உள்நாட்டு நடவடிக்கைகள் இப்படி இருக்க, குளோபல் ட்ரேட் சம்பந்தமா ஒரு நியூஸ். யுஏஇல இருக்கிற பாரத் மார்ட்டை இந்திய ஏற்றுமதியாளர்கள் யூஸ் பண்றதுக்கு ஆர்பிஐ சில ரூல்ஸ தளர்த்திருக்காமே, அது என்ன விஷயம்? ஆமா, இந்த பாரத் மார்ட்ங்கிறது துபாயில இந்திய பொருள்களுக்கான ஒரு பெரிய ட்ரேட் சென்டர் மாதிரி. இங்கிருந்து நம்ம ஏற்றுமதியாளர்கள் வளைகுடா, ஆப்பிரிக்கா மார்க்கெட்டுக்கெல்லாம் ஈஸியா சப்ளை பண்ணலாம். சாதாரணமா ஏற்றுமதி செஞ்சா அந்த பணத்தை குறிப்பிட்ட டைம்குள்ள இந்தியாவுக்கு கொண்டு வந்துடணும். இப்போ பாரத் மார்ட் வழியா ஏற்றுமதி பண்றவங்க அங்க சேல்ஸ் பண்ற தேதியிலிருந்து 9 மாசம் வரைக்கும் டைம் எடுத்து பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வரலான்னு ஆர்பிஐ அனுமதிச்சிருக்காங்க. ஓ, இது ஏற்றுமதி செய்யறவங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும் இல்லையா? நிச்சயமா, அவங்களுக்கு இது கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கும், வர்த்தகத்தை இது ஊக்குவிக்கும்.
சரி, இப்போ மத்த சில முக்கியமான செய்திகள். பேங்க் மர்ஜர், புது லைசென்ஸ் பத்தி எதுவும் உண்டா? இருக்கு. கோஆபரேட்டிவ் பேங்க் செக்டார்ல நியூ இந்தியா கோஆபரேட்டிவ் பேங்கை சரஸ்வத் கோஆபரேட்டிவ் பேங்கோட இணைக்கிறதுக்கு ஆர்பிஐ ஓகே சொல்லிட்டாங்க. ஆகஸ்ட் 4, 2025 இருந்து இந்த இணைப்பு நடைமுறைக்கு வரும். கூட்டுறவு வங்கிகளுக்கு இது நல்லதா? ஆமா, இந்த மாதிரி இணைப்புகள் கூட்டுறவு வங்கிகளை இன்னும் வலுப்படுத்தும். அப்புறம் பேமெண்ட்ஸ் பேங்க்ல என்எஸ்டிஎல் பேமெண்ட்ஸ் பேங்கை ஷெட்யூல்டு பேங்க் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. ஆர்பிஐ சட்டம் 1994ஓட 2வது அட்டவணையில. ஷெட்யூல்டு பேங்க்னா என்ன பயன்? அது ஒரு அங்கீகாரம். வங்கிக்கு கூடுதல் நம்பகத்தன்மை கிடைக்கும். ஆர்பிஐ கிட்ட இருந்து சில நிதி வசதிகளையும் பெற முடியும். அதே சமயம் போதுமான மூலதனம் இல்ல, வருமான வாய்ப்பு இல்லன்னு சொல்லி இம்பீரியல் அர்பன் கோஆப் பேங்கோட லைசன்ஸை ஆர்பிஐ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஃபின்டெக்ல ஒரு பெரிய நியூஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, யூகேவோட ரெவல்யூட் கம்பெனிக்கு இந்தியால ப்ரீபெய்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிபிஐ லைசன்ஸ் கிடைச்சிருக்காமே. இது இந்திய டிஜிட்டல் பேமெண்ட் மார்க்கெட்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். ரெவல்யூட் குளோபலா நிறைய நாட்டில் டிஜிட்டல் பேங்கிங் சர்வீஸ் கொடுக்கறாங்க. இந்தியால அவங்களுக்கு ஏற்கனவே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பணம் அனுப்புறதுக்கு லைசன்ஸ் இருந்துச்சு. இப்போ பிபிஐ லைசன்ஸ். ஆமா, இப்போ இந்த பிபிஐ லைசன்ஸ் கிடைச்சதால அவங்க டிஜிட்டல் வாலெட், ப்ரீபெய்ட் கார்டு எல்லாம் கொடுத்து நம்ம உள்நாட்டு யூபிஐ டிரான்சாக்ஷன்லயும் வர முடியும். அப்போ போன்பே, கூகுள் பேக்கு எல்லாம் போட்டியா வருவாங்களா? நிச்சயமா இது பெரிய போட்டியா இருக்கும். ரெவல்யூட்டுக்கு உலக அளவுல 5 கோடி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இந்தியாவோட இந்த பெரிய டிஜிட்டல் பேமெண்ட் மார்க்கெட்டை கிட்டத்தட்ட 2.1 ட்ரில்லியன் மதிப்பை யூஸ் பண்ணி 2030க்குள்ள அவங்க கஸ்டமர் பேஸ 10 கோடியா டபுள் ஆக்கணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. பலமான போட்டி வரப்போகுது. ஆமா, இது கண்டிப்பா போட்டி அதிகமாக்கி நமக்கு, அதாவது கஸ்டமர்ஸ்க்கு புது புது சர்வீஸ் கிடைக்க வழிவகுக்கும். கடைசியா ஆர்பிஐல ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு. பூனம் குப்தா புது டெபுட்டி கவர்னரா பொறுப்பேற்றிருக்காங்க. ஆமா, இவங்க ஆர்பிஐ டெபுட்டி கவர்னர் பதவிக்கு வர்ற 4வது பெண்மணி. இது ஒரு முக்கியமான விஷயம். இவங்க மானிட்டரி பாலிசி, ஃபைனான்ஷியல் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ், எக்கனாமிக் ரீசர்ச், ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்னு பல முக்கியமான துறைகளை கவனிப்பாங்க. வட்டி விகிதங்களை முடிவு செய்யற எம்பிசிலயும் இருப்பாங்களா? கண்டிப்பா 6 பேர் கொண்ட மானிட்டரி பாலிசி கமிட்டி எம்பிசில இவங்களும் ஒரு மெம்பரா இருப்பாங்க. எம்பிசில ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா, டெபுட்டி கவர்னர் பூனம் குப்தா, அப்புறம் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இந்திரனில் பட்டாச்சாரியா, இவங்க 3 பேர் ஆர்பிஐ சார்பா இருப்பாங்க. மத்த 3 பேர் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட எக்கனாமிஸ்ட். இப்போதைக்கு ராம் சிங், நாகேஷ்குமார், சௌகதா பட்டாச்சாரியா இருக்கிறாங்க 2024 to 28 வரை. பூனம் குப்தாவோட நியமனம் பாலிசி முடிவுகள்ல ஒரு புது பார்வையை கொண்டு வரலாம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாம இந்திய வங்கி மற்றும் நிதித்துறையோட பல முக்கியமான விஷயங்களை பத்தி பேசணும். டிஜிட்டல் முயற்சிகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள், அரசு திட்டங்கள், பொதுத்துறை வங்கிகளோட எழுச்சி, மறுபக்கம் ஒழுங்குமுறை நடவடிக்கைகள், ரெவல்யூட் மாதிரி புதிய என்ட்ரின்னு நிறைய தகவல்களை பார்த்தோம். ஆமா, இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு இந்திய நிதித்துறையோட இப்போதைய நிலவரத்தை புரிஞ்சிக்க உதவியா இருந்திருக்கும்னு நம்புறோம். இன்னைக்கு நாம பேசுனதுலேருந்தே சில கேள்விகள் வருது இல்லையா? பொதுத்துறை வங்கிகளோட இந்த லாபம் இப்படியே தொடருமா? பார்பேங்க்.in மாதிரி டெக்னாலஜி தீர்வுகள் நிஜமாவே சைபர் பாதுகாப்பை எந்த அளவுக்கு அதிகப்படுத்தும்? ரெவல்யூட் மாதிரி குளோபல் பிளேயர்ஸ் நம்ம உள்நாட்டு மார்க்கெட்ல எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க? நிச்சயமா இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க யோசிக்கிறதுக்காக. நிதித்துறைங்கிறது எப்பவுமே மாறிட்டே இருக்கிற ஒண்ணு. இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்க இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கட்டும். மீண்டும்